கூட்டணி சக்திகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி அவர்களை யாரை தோற்கடிக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோமோ அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் எந்தவித மதவாத சக்திகள் பின்தள்ளப்பட வேண்டும், அவர்களுக்கு இங்கு இடமில்லை என்பதை இந்த தேர்தல் தீர்ப்பு தந்திருக்கிறது. தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஏராளமான நல்ல பல திட்டங்களை எல்லாம் உருவாக்கி தந்திருக்கிறார். கல்வியில் மிகப்பெரிய சாதனை, கல்வி வளர்ச்சியில் மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார். டெல்லியில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பல சாதனைகள் எல்லாம் கல்வியிலும் சுகாதாரத்திலும் படைத்தது போல் இங்கேயும் படைத்து காட்டியிருக்கிறார். அந்த சாதனைகள் எல்லாம் மீண்டும் தொடருமா என்கிற ஐயம் இன்று மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. டெல்லியில் இப்படித்தான் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், நாங்கள் எஸ்ஐஆர் வரும்போதே நாங்கள் சொன்னோம், எஸ்ஐஆர் மூலமாக டெல்லியில் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய புதுடெல்லி தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 39,000 வாக்குகளை நீக்கி அங்கே அரவிந்த் கெஜ்ரிவாலை திட்டமிட்டு தோற்கடித்தார்கள். இங்கேயும் அதே போல் தான் நடந்திருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் வீழ்த்துற வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் வீழ்ந்து போகிறார்கள் என்பது அவர்களுக்கு அறியல. வீழ்ந்து போய் கொண்டிருக்கிறார். பிஜேபி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பே இல்லை என்பதற்கு இந்த தேர்தல் முடிவு வந்திருக்கிறது. அதேபோல் இந்த பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை எந்திரி, ஊழல் கட்சி என்று விமர்சித்த திரு விஜய் அவர்கள் அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவர் மாறக்கூடாது என்பதற்காகத்தான் மக்கள் அவருக்கு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஓட்டு போட்ட மக்களுக்கு திரு விஜய் அவர்கள் துரோகம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் மக்கள் வீழ்த்திய அதிமுகவையும் தமிழகத்தை கலவர பூமியாக மாற்ற நினைத்த பாரதிய ஜனதா கட்சியும் வீழ்த்த வேண்டும் என்பதற்கு இந்த தீர்ப்பு மக்கள் அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். இதை மிக வலுவாக இவர்கள் வந்துவிடக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியை இந்தியாவில் வலுவாக எதிர்த்தவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடாவடிகளால் அதிகம் பாதிக்கப்பட்டது ஆம் ஆத்மி கட்சி. அதுபோல் மற்ற மாநிலங்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த கூட்டணிக்கும் பிரச்சாரம் செய்தார். நான் திரு விஜய் அவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், தயவு செய்து மீண்டும் வலியுறுத்துகிறேன், தவறில்லை, கட்சி முக்கியமா நாடு முக்கியமான, நாடு தான் முக்கியம் அப்படின்னு கருதி தான் நாங்கள் இந்தியா கூட்டணியிலேயே சேர்ந்தோம். தனித்தே வெற்றி பெற்ற நாங்கள், தனித்தே டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றிய நாங்கள், தனித்தே பஞ்சாபில் நுழைந்த நாங்கள், தனித்தே குஜராத்திலும் நுழைந்த நாங்கள், தனித்தே கோவாவில் நுழைந்த நாங்கள், அப்படி தனித்து ஒரு தனித்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று அரசியலில் வந்த நாங்கள் இந்தியா கூட்டணியை ஏன் ஆதரித்தோம் என்றால், இந்த நாட்டுக்கு ஏற்பட்டுகிற பாரதிய ஜனதா கட்சியால் ஏற்படக்கூடிய ஆபத்தை முதலில் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கூட்டணியில் சேர்ந்தோம். அதே போல திரு விஜய் அவர்கள் உண்மையிலே இந்த மக்களுக்கு, தமிழக வாக்குகளித்த மக்களுக்கு மதிப்பளிப்பானால் இவர் பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்தோ அல்லது அதிமுகவிடமிருந்தோ எந்த ஆதரவையும் பெறக்கூடாது. இதுதான் அவர் ஓட்டு போட்ட மக்களுக்கு செலுத்துகின்ற நன்றியாகும். இந்த ஆம் ஆத்மி கட்சியே டெல்லியில் காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து தான் ஆட்சிக்கு வந்தது. அது இருந்தாலும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு சேராமல் காங்கிரசுடைய எந்த கட்சியை தோற்கடித்தோமோ அந்த காங்கிரசுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கிறது. அதனால் உதாரணங்கள் இருக்கு. ஆகையினால் விஜய் அவர்கள்
என்னுடைய கருத்து, அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கூட கோரிக்கை வைக்கலாம். பிஜேபியையும் அதிமுகவையும் வீழ்த்துவதற்கு, மதவாத சக்திகளை திணிந்து தமிழகத்தை மீட்டெடுப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு அவர் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.